எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து குரு இல்லாம தவிக்கிறவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்ல போறேன். என்ன குருவா ஏத்துக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், வேற சஜஸ்ட் பண்றேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நாட்டுல வந்து நிறைய குருக்கள் வந்துட்டாங்க, நிறைய பேர். ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்ல மாட்டாரு, வேற வேற மாதிரி சொல்லுவார். இவர் ஒண்ணு சொன்னா இவர் சரின்னு சொல்றதை அவர் தப்புன்னு சொல்லுவாரு, அவர் தப்புன்னு சொல்றதை இவர் சரின்னு சொல்லுவாரு. ஏன்னா உலகம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற இயக்கத்துல அவனை விட நான் எப்படி முந்துவது, அவனை விட நான் எப்படி பணம் சேகரிப்பது அப்படின்ற நோக்கத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, ஆன்மாக்கள் உண்மையிலேயே பிறவி பெருங்கடலை நீந்தனுமே, அவங்கள முக்திக்கு கூட்டிட்டு போகணுமே அப்படின்ற எண்ணம் குறைந்து விட்டது. அதனால இப்போ பக்தி மார்க்கமே குறைஞ்சிருச்சு, எல்லாம் வந்து யோக மார்க்கம். வாங்க மெடிடேஷன் உட்காருங்க, உங்களுக்கு நானு நெற்றி கண்ணை துறக்கிறதுக்கு சொல்லித்தரேன், என்லைட்டன் ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், இதனால லாபம் அடைய போவது நீங்களா இல்ல அவங்களான்னு. அதனால மனித குருக்கள் எப்பவுமே எதையாவது நம்மிடம் இருந்து எதிர்பார்த்துத்தான் இருப்பாங்க. இதுவே கடவுளை குருவா அடைஞ்சோம்னா தெளிவான ஞானம் கிடைக்கும். அத பத்தி தான் சொல்லலான்னு இந்த வீடியோல இருக்கேன். குரு அப்படின்னாவே முதல்ல யார குறிக்கும்னா சிவபெருமான குறிக்கும். பிரம்மதேவருக்கு நிறைய பிள்ளைங்க, நம்ம எல்லாம் கூட பிரம்மதேவருடைய பிள்ளைங்க தான். அதுல இவர் வந்து படைப்பு தொழில அவர் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி தராரு. ஏன்னா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் அடுத்து நீயும் பண்ணு நீயும் பண்ணுன்னு அசிஸ்டண்டா கூட வச்சிருக்காரு. அதுல முக்கியமானவங்க பிருகு முனிவர், அப்புறம் வந்து நாரதர், இப்படி பல பேர் இருக்காங்க. ஆனா அவர் பிள்ளைங்கள்ல 4 பேர் மட்டும், நாங்க நீங்க பண்ற தொழிலை பண்ண மாட்டோம், நாங்க வேதம் படித்து நல்ல குரு கிட்ட வேதம் படிக்கணும், நாங்க வந்து எங்களுடைய ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவபெருமானிடம் போய் கேக்குறாங்க சொல்லி கொடுக்க சொல்லி. அப்பொழுது சிவபெருமான் ஆலமரத்தடியில அமர்ந்து தெற்கு நோக்கி சவுத் டைரக்ஷனை பார்த்து உட்கார்ந்து மௌன நிலையில சொல்லி தராரு இந்த 4 பேருக்கு. அந்த 4 பேர் யாருன்னா சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த 4 பேர். நிறைய கோயில்கள்ல கோபுரத்துல வந்து ஆலமரம் இருக்கும், அதுல தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து இருப்பாரு. அவரை சுத்தி இந்த 4 சீடர்களும் இருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, பிரம்மாவுடைய பிள்ளைங்க. குரு அப்படின்னாவே முதல்ல ரெஃபர் ஆகிறவர் அவர் தான். இதே குரு தான் என்னுடைய குருவும். எனக்கு இத்தனை ஆண்டு காலமா தெளிவான ஞானத்தை எனக்குள்ளேயே இருந்து ஆன்மாவிலேயே சொல்லிக் கொடுக்கிற குரு. இதை தவிர்த்து, இவரை தவிர்த்து வேற யாரு குருவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 சாமி தான் இருக்கு. குருவுக்கு சமஸ்கிருதத்துல வந்து சாஸ்தா அப்படின்வாங்க. சாஸ்தா in Sanskrit refers to teacher. சாஸ்தா வந்து 2 விதமான சாஸ்தா இருக்காங்க. ஒருத்தர் வந்து பிரம்ம சாஸ்தா, முருகனை குறிக்கும். இன்னொன்னு தர்ம சாஸ்தா,
ஐயப்பனை குறிக்கும். 2 பேருமே சிவனுடைய பிள்ளைங்க தான். இப்போ இவருக்கு முருகருக்கு 18 கண்ணு, அவருக்கு 18 படி. இவரும் மலையில தான் இருப்பாரு, அவரும் மலையில தான் இருப்பாரு. இப்படி 2 டீச்சர் தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இறைவன். சோ தர்மத்துல தெளிவா, தர்மம் எல்லா ஆன்மாக்களிலுமே இறைவன் இருக்காரு, யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பார்க்க கூடாது என்ற தத்துவத்தை வலியுறுத்துவதுதான் தர்மசாஸ்திர வேலை. அதனாலதான் மாலை போட்டவங்க எல்லாம் சாமி சாமின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல். இதே பிரம்மசாஸ்திரா அப்படின்னாக்கா பிரம்மம் என்பதுதான் உண்மையானது, சத். அந்த பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சாஸ்திரா வேற யாரும் இல்ல, நம்ம ஞான பண்டிதர் தான். ஏன் ஞான பண்டிதர் அப்படின்னு இவருக்கு பேர் வந்ததுக்கே காரணம், இந்த பிரம்மாவுடைய புதல்வன் சொன்ன ஒருத்தர் பிருகுன்னு, அந்த பிருகு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் தவத்தை யாரு கலைச்சாலும் கோபம் வந்துடும். ஆனா இவர் தவம் பண்றது யாரை நோக்கி? சிவனை நோக்கி. இப்போ இவருடைய தவத்துக்கு மெச்சி சிவன் வராரு. வந்த உடனே இவர் வேற யாரோ வந்துட்டாங்கன்ட்டு கோவத்துல சிவனை கூட பார்க்காம, என் தவத்தை கலைக்க வந்த நீ எந்த நோக்கத்தோட வந்தியோ அந்த நோக்கம்லாம் உன்னுடைய மூளையில இருந்து அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு. அப்போ சிவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, இன்க்ளூடிங் ஓம்காரம், பிரணவத்தின் தத்துவம். அந்த பிரணவத்தின் தத்துவத்தை சிவனுக்கு மட்டுமே தெரிஞ்சது விஷயம். அத அவர் மறந்துட்டார். இப்போ எப்படி அவரு திரும்ப அதை கத்துக்கிறது? அப்போ தன்னுடைய உடம்புல இருந்து 6 திருமுகங்கள் சிவனுக்கு. குழப்பமா இருக்கா? எல்லாரும் 5 முகம் தானே சிவனுக்குன்னு சொல்லுவாங்க, இவர் என்ன 6 முகம் சொல்றாரு? 6 முகன் முருகனை தானே குறிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஆனா சிவனுக்கு தான் முதல்ல 6 முகம். 6 முக சாமின்னா சிவனையும் குறிக்கும், முருகனையும் குறிக்கும்.